சுகர் வந்தாலே எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுது, என்ன ரீசன்னே தெரியல. இந்த வெயிட் லாஸ்க்கான காரணம் என்ன? ஸோ இளைத்த உடல் நார்மலாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள், ஸோ கருப்பு கவுனியாக இருக்கட்டும், இல்லை மாப்பிள்ளை சம்பா, முக்கியமாக மணிச்சம்பா சுகர் லெவலை நல்லாவே குறைக்குங்க. ஸோ மணிச்சம்பா அரிசி நம்மளுடைய உடலில் சேர ஆரம்பிச்சு குளுக்கோஸ் எல்லாமே சத்தாக மாற்றப்படும் பொழுது உடல் சோர்வு நமக்கு குறையும். அதே மாதிரி இன்சுலின் செக்ரிஷனும் ஏற்கனவே வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு, டயட்டும் நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த 3 மாதத்தில் நம்ம உடலில். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் 1-2 நிறைய இருக்குங்க. இதில் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிறது, சுகர் வந்தாலே எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுது, என்ன ரீசன்னே தெரியல. இந்த வெயிட் லாஸ்க்கான காரணம் என்ன? எனக்கு சர்க்கரை நோயில் இருந்து நான் முழுவதுமாக குணம் பெற்று நார்மலாக பழைய மாதிரி நான் ஹெல்த்தியாக முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரியான ஒரு உடல் வாகு வரணும். இந்த உடல் இழைச்சி போயிட்டு ஸ்கின் எல்லாம் சுருங்கி போய் இருக்கிற இந்த தோற்றமே எனக்கு வேண்டாம். இதை பார்க்கும்போது என்னோட கான்ஃபிடென்ட் லெவலே எனக்கு குறையுது டாக்டர். என்னோட ஏஜ் 35 தான் ஆகுது, 40 தான் ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் 50+ மாதிரி தெரிகிறேன். இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல், பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது? ஸோ மெட்டபாலிசத்துக்கு அதை பயன்படுத்த முடியாமல் வேஸ்ட்டாக வெளியில் போக ஆரம்பிச்சிருதுங்க. ஃபுட் என்னமோ நம்ம நல்லா தான் சாப்பிட ஆரம்பிப்போம், ஆனால் அதனுடைய அப்சார்ப்ஷன் சரியாக இல்லைன்னா என்ன ஆகுது? உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிறது, சோர்வு, எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸ், காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறது, இரவு எப்படா போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. முன்னாடிலாம் நான் எவ்வளோ பிரிஸ்காக ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போது இந்த சுகர் வந்ததுலேருந்து இந்த 2 வருஷமாக என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போதே. ஒரு பக்கம் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, ஸ்கின் எல்லாம் சுருக்கம் வந்த மாதிரி, முகம் பொலிவே இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது உடல் எடை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இதிலிருந்து மீண்டு நான் சுகர் லெவலை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஸோ சரியான ஒரு சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு உணவு முறைகள் என்னென்ன? ஸோ பழைய மாதிரி நான் நல்லா பிரிஸ்காக இருக்கணும், ஸோ இளைத்த உடல் நார்மலாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக மாதம் ஒரு முறை நீங்கள் பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணணுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை HbA1c லெவலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது சுகர் லாஸ்ட்டாக எப்போங்க செக் பண்ணீங்க? 2 வருஷம் ஆச்சுங்க, 1 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒருவேளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை டயபெட்டிஸ் இப்போ தான் டாக்டர் எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் தொடர்ந்து 3-4 மாதங்களாவது நீங்கள் ரெகுலராக பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளை எடுத்துக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, சுகர் வந்ததுக்கப்புறம் அதிகமான கசப்பு, துவர்ப்பு சுவையுள்ள நம்ம மூலிகைகள், உணவுகள் இது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிரும். அதுவும் என்ன ஆகும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும். இன்னும் உடல் இளைச்ச மாதிரி தாங்க இருக்கும். அதுக்காக இந்த கசப்பும் துவர்ப்பும் சாப்பிடாம இருக்க முடியுமா? இது சாப்பிடாம இருந்தால் சுகர் லெவல் கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ இதையும் சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதுவும் மட்டும் இல்லாமல் சில வகையான மருந்துகள் எடுக்கும்போதும் நம்ம உடல் நார்மல் வெயிட் ரீச் ஆகிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அப்படி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, சுகர் வந்தாலே கண்டிப்பாக ரைஸ் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணுங்க, எப்போவுமே சப்பாத்தி மட்டும்தாங்க சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லைங்க. அரிசி வகைகள், நம்மளுடைய பாரம்பரிய உணவே அரிசி, அதிலிருந்து செய்யக்கூடிய சோறு சாப்பிட்டு தாங்க நம்ம எல்லாமே வளர்ந்தோம். ஸோ நம்மளுடைய ஜீனில் மெமரியில் இருக்கக்கூடியது ரைஸ், அரிசி, சோறு, இதுதான். அப்போது நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா? நல்ல பாலிஷ் பண்ண ரைஸ் எடுக்கிறது, நல்ல பாலிஷ்டு தால் பருப்பு வகைகள் எடுக்கிறது, ரிஃபைன்டு ஆயில் எடுக்கிறது, ரிஃபைன்டு ஃப்ளோர் அதாவது நல்ல சுத்திகரிக்கப்பட்ட மாவு,
இதில் செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது, இட்லி தோசை மாவு நல்லா அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் அதையே எடுத்துக்கிறது, புளித்த உணவுகளை சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனால தான் சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்து உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவில் நல்ல ரிச் ஃபைபர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கால்சியம் புரோட்டீன் இருக்கா. அப்போ பாலிஷ் பண்ணி நமக்கு வரக்கூடிய உணவு வகைகளை கட்டாயம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள்லேயே எதுங்க ரொம்ப சிறந்தது, சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தணும் அப்படின்னா எது ரொம்ப சிறந்தது அப்படின்னா துவரை. அதுலேயும் நாட்டுத்துவரை நீங்கள் பயன்படுத்தணும். நாட்டுத்துவரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் இன்றைக்குமே கிடைக்குங்க, தோலோடையே இருக்கும், மேலே வந்து லைட்டாக ஒரு கோட்டிங் இருந்த மாதிரி இருக்கும், முழு உருண்டையாக இருக்கும், உடைக்காமல் முழு உருண்டையாக இருக்கும். அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே பாலிஷ் பண்ண தால் யூஸ் பண்ணுறதுனாலையும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடலில் நமக்கு கேஸ் ட்ரபிள் வாயு தொந்தரவும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ துவரை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அதுவே அரிசி வகைகள்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை எடுத்துக்கணும். நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள், ஸோ கருப்பு கவனியாக இருக்கட்டும், இல்லை மாப்பிள்ளை சம்பா, முக்கியமாக மணிச்சம்பா சுகர் லெவலை நல்லாவே குறைக்குங்க. ஸோ மணிச்சம்பா அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த மட்டை ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா குண்டு குண்டாக இருக்கும், அதையும் நம்ம குக்கரில் வைக்காதீங்க, நல்லா வேக வச்சு வடித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும், உடல் எடை குறையாமலும் நமக்கு இருக்குங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன மூலிகைகள் அன்றாடம் நம்ம சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கருத்தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடியது. அதே மாதிரி உடல் சோர்வை போக்கக்கூடியது, பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்கிறோம். முடக்கருத்தான் கீரை எப்போல்லாம் கிடைக்குதோ தவறாமல் வாரம் 2-3 முறை பயன்படுத்துங்க. அதே மாதிரி தான் வெந்தயக்கீரை ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ இளைத்த உடல் உங்களுக்கு நார்மலாக வரணும்னா வெந்தயக்கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ வெந்தயக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, ரிச் ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. அப்படி எடுத்துக்கும்போது உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ், முளை கட்டிய பயிறு வகைகளில் எது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும், சுகர் லெவலை குறைச்சி உங்களுக்கு வலிமையை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முளை கட்டிய வெந்தயம் சாப்பிடணும். முளை கட்டிய வெந்தயம் எப்படி டாக்டர் எடுத்துக்கிறது, டெய்லி காலையில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். தினமும் என்னால் முளை கட்டிய வெந்தயம் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிளாக வெந்தயம் முளை கட்டி வச்சுட்டு வெயிலில் நல்லா உலர்த்தி பொடி செஞ்சுக்கோங்க. இந்த பொடியை காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 ஸ்பூன் கலந்து நம்ம குடிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல், பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் எல்லாமே நம்மளுடைய உடலில் சேர ஆரம்பிச்சது, குளுக்கோஸ் எல்லாமே சத்தாக மாற்றப்படும் பொழுது உடல் சோர்வு நமக்கு குறையும். அதே மாதிரி இன்சுலின் செக்ரிஷனும் இதில் அதிகரிக்கும். ஸோ வெந்தயம் முளைக்கட்டி நம்ம பயன்படுத்தும் பொழுது இன்சுலின் செக்ரிஷன் நமக்கு அதிகமாகுது. அதே மாதிரி நமக்கு முளை கட்டிய உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டெய்லியுமே நீங்கள் முளை கட்டிய கருப்பு உளுந்து நீங்கள் பயன்படுத்தலாம். கருப்பு எள்ளு நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக நரிப்பயிருங்க. நரிப்பயிறு அப்படின்னு சொல்கிறதும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது. இதை நம்ம ரைஸோடு சேர்த்து, நரிப்பயிரும் சேர்த்து இந்த உளுந்து சாதம் செய்வோம் பார்த்தீங்களா, உளுந்து நம்ம அரிசியோட உளுந்தும் சேர்த்து கொஞ்சம் சீரகம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்து செய்வோம். அதே மாதிரி இந்த நரிப்பயிரும் அரிசியோடு சேர்த்து சாதமாக செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நரிப்பயிறு, இந்த துவரை மாதிரியே கிராமப்புறங்களில் நிறையவே கிடைக்கக்கூடியது தான் இந்த நரிப்பயிறு. சுகர் லெவல் நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகிறதுக்கு நரிப்பயிறு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நரிப்பயிறு அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அந்த சுகர்னால் வரக்கூடிய டயர்னஸ் நமக்கே தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆகிடும். பார்க்குறவங்க ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி உங்களை பார்த்துருந்தாங்கன்னா திடீர்னு பார்க்குறேன், என்னங்க இவ்வளோ இழைச்சி போயிட்டீங்களே, ரொம்ப ஏஜ்டான மாதிரி தெரியுது, என்ன ரீசன்னு கேட்டுருவாங்க. அவ்வளோதான். இதுவே நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுச்சா,
தூக்கம் வராது, இதுலேயே நமக்கு வந்து உடல் சோர்வு ஏற்பட்ட மாதிரி, சுகர் வந்துடுச்சு அவ்வளோதான், அடுத்து நான் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடணும், இப்படியே போயிடும் அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே வந்துடுங்க. அந்த மாதிரி வேண்டாம். உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக மகாவில்வாதி கற்பம், சரிங்களா? வில்வம் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு முக்கியமான அருமருந்து, காயக்கற்ப மூலிகை. ஸோ வில்வ மரத்தோட அனைத்து பாகங்களுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் வரைக்கும் நோய்களை போக்கக்கூடியது. மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்கிறது வில்வ மர பட்டைகள் அதனுடைய இலைகள்லேருந்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காயக்கற்ப மருந்துங்க. இந்த மகா வில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்கிற இந்த மருந்து ரெகுலராக நம்ம வெந்நீரில் கலந்து, இது வந்து ஒரு காயக்கற்ப மருந்து, சரிங்களா? அதனால் காலையிலையும் இரவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பயன்படுத்தணும். இது வந்து சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை எனக்கு இது கிடைக்கல டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், வில்வ இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வில்வ இலைகளை நிழலில் உலர்த்திக்கோங்க. இதனோட கீழாநெல்லி கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கீழாநெல்லி பொடியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழாநெல்லி பொடியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை நல்லாவே மெயின்டைன் பண்ணக்கூடியதுங்க. இது 2 இலைகளுமே போதும். வில்வ இலைகளை நல்லா பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு கீழாநெல்லி இந்த பொடியும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கணும். டெய்லி இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது சுகர் லெவல் நமக்கு குறையும். அதிகமான இந்த சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கை காலில் வந்து ஒரு அசதி இருக்குது, நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஒரு வழிமுறையாக இருக்குங்க. இதில் நிறைய பேருக்கு கண்ட்ரோலே இல்லாமல் எனக்கு யூரின் போயின்னே இருக்குது டாக்டர், நைட்டில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது, ஸோ அதிகமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரினேஷன் போய்கிட்டே இருக்குது, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், இதனாலேயும் எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்களுக்குமே இந்த மகாவில்வாதி கற்பம் பயன்படுது. இதனுடைய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்ற மெடிசன் இருக்குது, இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மதுமேக குடிநீர் சூரணம் நல்ல துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த சுவையில் இருக்கும். ஸோ காலையில் டெய்லி ஒரு வேளை நீங்கள் பயன்படுத்தினா கூட சுகர் லெவல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை நம்ம கஷாயமாக ஒரு 80 ml 60லிருந்து 80 ml இந்த கஷாயத்தை காலையில் மட்டும் ஒரு வேளை நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி நம்ம உணவு முறையில் நல்ல கால்சியம் புரோட்டீன் நிறைந்த உணவுகளையும் எடுக்கணும். சுகர் வந்துட்டால் நிறைய பேர் ரொம்ப டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணிடுவாங்க. ஸோ காலையில் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட் வெஜிடபிள் சாலட் தான் எடுக்கிறேன், மதிய நேரத்தில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன கப்பில் ரைஸ் எடுக்கிறேன், நைட்டு 2 சப்பாத்தி எடுக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு, டயட்டும் நீங்கள் இப்படி சாப்பிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த 3 மாதத்தில் நம்ம உடலில் பேசிக்காக நிறைய டிஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிடும். ஹீமோக்ளோபின் குறைஞ்சிரும், கால்சியம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட் பீட்டும் நமக்கு இர்ரெகுலராக ஆகிடும், திடீர்னு தலை சுத்தல் இது எல்லாம் வந்துடும். அதனால் சுகர் இருக்கிறவங்க பேலன்ஸ்டாகவும் டயட் எடுக்கணும், அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படின்னு மாதம் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கோங்க. இயற்கையான முறையில் நம்ம நீரிழிவு நோயை கட்டாயமாக நம்ம கட்டுக்குள்ளே வைக்க முடியும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.